Taste the Daily. வெளிய செய்தியாளர்கள் எங்கே போனாலும் சரி அல்லது ஒருவரை ஒருவர் மக்கள் சந்தித்து கொண்டாலும் சரி, இன்று பிரதானமாக பேசப்பட்ட செய்தி எது தெரியுமா? நம்ம தமிழகத்தில் மழை வருமா, அது புயலாக மாறுமா, அல்லது எந்த அளவிற்கு மழை வரும், ஏற்கனவே வந்துட்டு போன புயல் அதனுடைய தாக்கம் இதோடு ஒப்பிடுகையில் எப்படிப்பட்டது என்ற கேள்வியை மக்கள் விவாதித்து வருகிறார்கள். குறிப்பாக ஸ்கூல் காலேஜுகளுக்கு லீவ் விடப்படுமா, கார்களை கொண்டு போய் எங்கேயாவது ஃப்ளைஓவரில் நிறுத்த வேண்டி வருமா, வீடுகளை சுற்றி தண்ணி தேங்குமா, இப்படி பலதரப்பட்ட தகவல் மக்களால் பேசப்படுகிறது. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒன்று சொல்லிவிட விரும்புகிறோம், இது புயலாக மாற வாய்ப்பே கிடையாது என அடித்து சொல்கிறார்கள். புயலுக்குங்க எப்பொழுதுமே ஒரு 4 கட்டம் இருக்குது. முதல்ல எதனால் அங்கே கவனம் பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு காற்று சுழற்சி அங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு காற்று சுழற்சி தெரியுதா? அது மெல்ல மெல்ல கடல் மேலேருந்து நகர்ந்து வருது. இந்த மாதிரி ஒரு காற்று சுழற்சி இருந்தால் அந்த சுழற்சியானது கவனம் பெறும். இது தாங்க ஆரம்ப கட்ட ஸ்டேஜ். அது கொஞ்சம் வலுப்பெற்றுதான் சுழற்சி மேகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றால் காற்று அழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்லிடுவாங்க. அது மேலும் வலுப்பெற்றால் காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லுவார்கள். அந்த மண்டலமும் வலுப்பெற்றால்தான் அது புயல் என்று பெயரே வைப்பார்கள். புயல் என்றால் அதற்கென்று ஒரு அடிப்படை தகுதி இருக்கிறது. காற்றின் வேகம் குறைந்தபட்சம் 90 கிலோமீட்டராவது மணிக்கு வீச வேண்டும். அதுதான் புயல் என்று நாம் புரிந்து கொள்வோம். இதை பொறுத்த வரைக்கும் காற்றின் வேகம் சுமார் 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க அடிக்கும் மணிக்கு. அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலாம். அதனால் இது புயல் என்ற அடிப்படையில் வரவே வராது. இது புயலாக மாற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை மண்டலமாக மாறுமா என்று பேசப்படுகிறது. மண்டலமாக வேண்டுமானால் மாறலாம், ஆனால் அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் மிக குறைவு. அப்படி என்றால் இது என்ன? இது சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். மக்கள் எந்த வகையிலும் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வழக்கமாக வர நவம்பர் டிசம்பர் மாதம் மழை இது என்பது மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து அச்சப்படாதீர்கள். இந்த தகவலை உங்களுக்கு வரைபடத்திலையும் வானிலை மையம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வரைபடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். 11ஆம் தேதி இன்றைய தினத்தில் எங்கேயாவது ரெட் அலர்ட் இருக்கான்னு பாருங்கள். ரெட் அலர்ட் தான் அதிகபட்ச மழை. எங்கேயுமே ரெட் அலர்ட் கிடையாது. அதுக்கு அடுத்தபட்சமாக அந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் பார்க்கலாம். அதற்கும் அடுத்தபட்சமாக மஞ்சள் கலர் பார்க்கலாம். ஆரஞ்சு அலர்ட் தான் இன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்தெந்த மாவட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அப்படியே போனோம்னா காரைக்கால் பகுதிக்கு அது அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்று. சரி, நாளை மழை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாளை பாருங்கள், இன்று கொடுக்கப்பட்டதை காட்டிலும் 12ஆம் தேதி அலர்ட் குறைவாகவே கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. எங்கெங்கே ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்த கட்டமாக மஞ்சள் அலர்ட்டில் தான் உங்களுக்கு சென்னை, திருவள்ளூர், சென்னையை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டெல்லாம் வருது. அப்போ டெல்டா மாவட்டத்தில் வர மழையை காட்டிலும் வட தமிழக கடலோர பகுதிகளில் மழை குறைவாக இருக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அடுத்து பாருங்கள், 13ஆம் தேதி எங்கேயும் எந்த ஆரஞ்சு அலர்ட்டும் கிடையாது, ரெட் அலர்ட்டும் கிடையாது. இன்னும் சாதாரண மழைக்கு தான் வாய்ப்பு. அப்போது நாம் வானிலை ஆய்வு மையம் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது நாளை என்னவென்று பார்க்கணும். இன்று மழையின் அளவு நமக்கு தெரிந்தது. நாளையின் நிலவரம் என்ன என்பதை நாம் தற்பொழுது செயற்கைக்கோள் காட்டும் புகைப்படத்தை வைத்து நன்கு புரிந்து கொள்ளலாம். எப்போவுமே கடல் மேலே தான் இந்த சுழற்சியெல்லாம் உண்டாகுது. அந்த காற்று ப்ளஸ் தண்ணி இதை வைத்து அது மேகங்களை உற்பத்தி செய்து மேகக்கூட்டங்களை நிலத்தின் மீது நகர்த்தி வருகிறது. அப்படி பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், நாம் இப்போ ஐரோப்பிய சிஸ்டத்தை மட்டும் பார்ப்போம், அமெரிக்க சிஸ்டத்தை பார்க்கல. ஏன் அப்படின்னா, சென்ற புயலின் போது அமெரிக்கன் சிஸ்டம் சரியாகவே காண்பிக்கவில்லை. ஐரோப்பிய சிஸ்டம் தான் ஓரளவு துல்லியமாக காண்பித்தது. செயற்கைக்கோள் வானத்தில் சுமார் 36,000 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து பூமியை பார்த்து கொண்டிருக்கிறது, கடலை கண்காணித்து கொண்டிருக்கிறது, மேகக்கூட்டங்கள் எவ்வாறு உற்பத்தியாகிறது, அங்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த திசையில் பயணிக்கிறது, தட்ப வெட்ப சூழல் என்ன, அதற்கு தண்ணீர் சப்ளை எவ்வாறு கிடைக்கிறது, அடுத்த மண்டலமாக மாறுமா, புயலாக மாறுமா, இப்படி செயற்கைக்கோள் புகைப்படங்களை எடுத்து
மாபெரும் கம்ப்யூட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்கள் வசம் கொடுக்கிறது. ஏற்கனவே வந்த டைரக்ஷன் என்ன, நிலவரம் என்ன, இது இப்படியே போனால் எப்படி பயணிக்கலாம் என்ற ஒரு கணிப்பை அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் பாருங்கள், பிரதானமாக இலங்கையை ஒட்டி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது பயணித்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது வட இலங்கையை ஒட்டி உள்ள பகுதிக்கு அதிக மழை, குறிப்பாக நாகப்பட்டினத்திலிருந்து திருச்சி அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா மயிலாடுதுறை புதுச்சேரி வரைக்கும் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் நாம் பார்க்க முடிகிறதா? சென்னையில் ஒன்றும் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள்லாம் இல்லை. திடீரென மழை வரும், அப்படியே அமைதியாக இருக்கும். மிதமான மழை தான், கனமான மழைன்னு கூட நாம் சென்னையில் சொல்ல இயலாது. சரி, அடுத்து நாம் பார்க்கிறது புதன்கிழமை 11ஆம் தேதி 7 மணி, மாலை 7 மணி நிலவரம். அப்படியே சற்றே ஓட்டி பார்த்தோமே ஆயின் நாளை என்ன நிலவரம் என்பதை நாம் பார்க்கலாம். இன்று இரவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்கிறது. தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்கிறது என்று நாம் சொல்லும் பொழுது வட தமிழகமா தென் தமிழகமா? தென் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்கிறது. அப்போ குறிப்பாக இந்த டெல்டா பிரதேசங்கள், நாகப்பட்டினம், திருச்சி, அப்படி டெல்டா பகுதிகளிலிருந்து அப்படியே நீங்கள் கீழே வந்தீர்கள் என்றால் வேதாரண்யம், கோடிக்குளம், இங்கே பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மழை காட்டுகிறது. பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, முத்துப்பேட்டை, இங்கெல்லாம் மயிலாடுதுறை, இது போன்ற பகுதிகளில், புதுச்சேரியிலும் மழைக்கு அதிக வாய்ப்பு என்றே நமக்கு தெரிகிறது. சென்னையிலையும் மழை இருக்குங்க, நாளைக்கு இருக்கும். பயப்பட வேண்டிய மழை, அதிகன அப்படிலாம் இருக்குது. சில நேரங்களில் கனமழை இருக்கும், சில நேரங்களில் மிதமான மழை இருக்கும். சரி, இது நாளை விடிய காலை 4 மணி நிலவரப்படி நாளை ஒரு 10 மணி அந்த வாக்கில் பார்ப்போமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளை ஒரு 10 மணி, ரைட், 9 மணிக்கு பார்க்கலாமே, வியாழக்கிழமை. அப்படியே அந்த மேகக்கூட்டங்களானது மெல்ல மெல்ல நகர்ந்து எதை நோக்கி வருகிறது? காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, மதுரை, மேலூர், வாடிப்பட்டி, நத்தம், அந்த பகுதியில் அந்த மேகக்கூட்டங்கள் பயணிக்கும். அதே நேரத்திலும் அதனுடைய தொடர்ச்சியான மேகக்கூட்டங்கள் கடற்கரை பகுதியில், குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து கிட்டத்தட்ட ராமநாதபுரம் வரை அந்த கடற்கரை பகுதியில் அந்த மேகக்கூட்டங்கள் நகர்வதை பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதிகளுக்கு இன்று இரவு முதல் நாளை காலையும் அந்த மழை தொடர்ச்சியாக இருக்கலாம் என்றே தோணுகிறது. மதுரை பக்கத்தில் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் நகர்வதால் மதுரைக்கு சற்றே கனமழை இருக்கலாம் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லை, மதுரை பக்கத்தில் காரைக்குடி, பரமக்குடி, மானாமதுரை, இங்கெல்லாம் நிறைய இடங்களில் கனமழை இருக்குங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சென்னைக்கு இது ஒரு பெரிய மழை கிடையாது என்று நன்கு புரிகிறது. தென் தமிழக மாவட்டங்களுக்கு இது ஒரு பெரிய மழை. எந்த மழையாக மேகக்கூட்டங்கள் நகர்ந்தாலும் கடலோர பகுதிகளில் சிவியராக இருக்கும். உள்ளே போக 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 சற்றே வலுவிழக்கக்கூடும். இந்த மேகக்கூட்டங்களானது கிட்டத்தட்ட நம்ம தமிழக மொத்த பகுதிகளுக்கும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழையை தரும். சில பகுதிகளில் அது கனமழையாக இருக்கும், சில பகுதிகளில் மிதமான மழையாக இருக்கும் என்றே நமக்கு தெரிகிறது. அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து அரபிக்கடலுக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. அங்கேயே நிற்கிறதா அல்லது அரபிக்கடல் நோக்கி நகர்கிறதா என்று பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் அடுத்த 2 நாட்களுக்கு மழை இருக்கும் தமிழகத்தில் என்று நன்கு புரிகிறது. குறிப்பாக நாளை மழையை நாம் அதிகம் எதிர்பார்க்கலாம் பல இடங்களில் என்று புரிகிறது. வட தமிழகத்தை காட்டிலும் தென் தமிழகத்தில் மழை குறைவே. சென்னை வாசிகள் அச்சப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் போய் 1 வாரம் ஸ்டாக்கெல்லாம் வாங்காதீங்க. காரை கொண்டு போய் ஃப்ளைஓவரில் நிறுத்தாதீங்க. ஸ்கூல் காலேஜுக்கு லீவும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. எனினும் இது குறித்து அரசு முடிவு செய்யும். மாவட்ட கலெக்டர்கள் ஏற்கனவே எவ்வளவு மழை வந்திருக்கு, நாளை எவ்வளவு மழை வரும் என்று மாவட்ட கலெக்டர்கள் முடிவு செய்து அந்த அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். அதுவரை காத்திருங்கள். அடுத்த 2-3 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை இருக்கும். பயப்படும் வகையில் அந்த மழை இருக்காது. Taste the Daily.